ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை ஹெல்த்தி ஹோம். இப்போ நம்ம ஆலு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போது 6 சப்பாத்தி பண்ண போகிறேன். வழக்கமாக நமக்கு வேண்டிய அளவுக்கு வீட்டுக்கு மாவு எடுத்துப்போம் இல்லையா, அதே மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு பெருசாக எந்த அளவும் தேவையில்லை. அதில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் பிசைய போகிறேன். கொஞ்சம் சாஃப்டாக நல்லா மெருதுவாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். மாவு பிசைஞ்சிட்டதுக்கப்புறம் ஒரு 20 இல்லை 25 நிமிஷம் அப்படியே தனியாக இருக்கணும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இது உள்ளே வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அது செஞ்சு முடிக்க கரெக்டாக நமக்கு 20 மினிட்ஸ் ஆகிடும். அப்போ மாவு நல்லா ஊறி வந்திருக்கும். அதனால தான் முதல்லையே நான் சப்பாத்தி பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போது மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வானல் ஆயில் ஊற்றி வச்சுட்டேன். லேசாக சூடு வந்த உடனேயே 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து வதக்கிட வேண்டியது தான். ரொம்ப கலர் மாறணும், நல்லா வதக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1 இல்லை 1.5 நிமிஷம் அது நீங்கள் வதக்குனீங்கனாலே போதும். மசாலா பொருள் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதில் 5 பல்லு பூண்டு, அதுக்கு சமமான அளவு இஞ்சி எடுத்து தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் இதை போடலாம். அது கொஞ்சம் ஹெவியாக ஸ்மெல் வரும், அதனால தான் நான் தட்டி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கறி மசாலா 1.5 ஸ்பூன் வீட்லேயே ரெடி பண்ணது இது. அதுக்கப்புறமா மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கோம், அதனால் இந்த கிரேவிக்கு போதுமான அளவு மட்டும் உப்பு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் இந்த வெங்காயம் கூட சேர்த்துட வேண்டியது. சேர்த்துட்டு இதை ஒரு 1 இல்லை 1.5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க, அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் நீக்கி இது மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம், ஒரேடியாக சேர்க்காதீங்க. இப்போ எல்லாத்தையும் உள்ளே ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டிங்கன்னா வானலில் இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் இது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிடும். கடைசியாக பாதி எலுமிச்சை ஜூஸ் இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை கிளறிடலாம். அவ்வளவுதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆறட்டும், அப்படியே வச்சிடலாம். ஒரு 2 இல்லை 3 நிமிஷத்துக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிட்டு இது சின்ன சின்ன ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 6 சப்பாத்தி வச்சுருக்கோன்னா 6 உருண்டையாக இதை எடுத்துக்கலாம். மாவும் மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போ சப்பாத்திக்கு ஷீட் ரெடி பண்ணிட வேண்டியதுதான். நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவை நல்லா கையாலேயே பிச்சு எடுத்து அதை ரவுண்ட் பண்ணுவோம், அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சும்மா கையால் நீங்கள் அப்படியே புஷ் பண்ணாலே போதும், பரோட்டா மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக வந்துடும். அந்த மாதிரி இதை பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது இப்போ அந்த அளவுக்கு ஊறி இருக்குது. மாவில் இப்படி 2 பக்கமும் படுற அளவு புரட்டிட்டு நார்மலாக சப்பாத்திக்கு பண்ணுற போலே ஷீட் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மசாலா பாலை வச்சு மூடிட வேண்டியது தான். இந்த மாதிரி 4 சைடும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. கடைசியாக லைட்டாக இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு முன்னாடி மாதிரியே இதை மாவில் 2 பக்கமும் வச்சு பெரட்டிட்டு ஷீட்டை உருட்டி எடுத்துருங்க. ரொம்ப பொறுமையாக பண்ணணும், ஏன்னா இப்போ இதுக்கு நடுவில் மசாலா இருக்குது, அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே ஷீட் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தவாவில் போட்டு 2 பக்கமும் ஆயில் சேர்த்து வாட்டி எடுத்துட வேண்டியது தான். இன்னும் இதுக்கு டேஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்பாத்தியை தவாவில் போட்ட உடனேயே முட்டையோட நான் வெள்ளைக்கரு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது மாதிரி ஃபுல்லாக இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 2 பக்கமும் இதே மாதிரி பண்ணி திருப்பி போட வேண்டியது தான். நார்மலாக எல்லா சப்பாத்திக்கும் பண்ணுற மாதிரி குருமா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்பெஷலாகவே தான் தெரியும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ், ஹாப்பி ஹெல்த்தி ஹோம்.